கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? பிரசன்னம் தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் சத்தத்தை சொல்லுவோமா? பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. கர்த்தருடைய அன்பின் கரம் ஒரு விசை கூட ஜாயின் பண்ண ஒவ்வொருவர் மேலே இந்த வேலையில் இறங்கி வர வேண்டுமா சொல்லிக்கிறேன். எலியாவின் மேல உடைய கரம் இறங்கின போது அப்பா அவன் கட்சியை கட்டி கொண்டு ஆகாப்பின் ரதத்தை காட்டிலும் வேகமாய் ஓடினானே. இதோ உடைய வல்லமை புறப்பட்டு வரட்டும். அக்கினி சுவாலை மிக்க உடைய கண்கள் இதோ பிரகாசிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகளை உடைக்கிறேன். ஜெபிக்க முடியாத சகல கட்டுகளை உடைக்கிறேன். ரோதினி அந்தலபா சத்துரி அந்தெரி சதர கட கட கதலபா சத்ருவை சிதறடிக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமை இதோ இயேசுவின் நாமத்தினால உண்டாக வேண்டுமாய் ஜெபிக்கிற ஒரு புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நீர் இன்று ராத்திரி ஒவ்வொருவரோடு பண்ணுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா இருளின் தடைகள் உடையட்டும். எல்லா டெக்னிக்கல் இஷ்யூஸ் செயல்படாமல் போக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஜாயின் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கிருபை அனுகூலங்கள் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். ஏற்ற வார்த்தை பேசத்தக்கதாக நீர் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமுச்சைகளோடு இதோ கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். உம்முடைய சித்தம் நடைபெற வேண்டுமாய் செபிக்கிறேன். எதிரடையாய் இருக்கிற கையெழுத்துக்களை குலைக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். நூதுனி அந்தலபா சது ரீதினி மீந்தனகட கட கதல பட கதலபா ஜாயின் பண்ண முடியாதபடிக்கு தடையாய் இருக்கிற சகல தடைகள் உடைவதாக கொண்டு வந்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அவளோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். தினமும்
இந்த 45 நிமிடம் கர்த்தர் நீர் அவளோடு இடைப்பட்டு அவளோடு முகமுகமாய் பேச வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். ஆவிக்குரிய அனுபவங்களினால் அவர்களை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறேன். சத்தியத்தின் ஆழத்தை அவர்கள் அறிந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக கர்த்தர் அவர்கள் நீர் உணரத்தக்கதாக உம்முடைய சித்தத்தின்படி அவர்களை வணைய வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். எல்லா இருளின் தடைகள் ருதுனி அம்சலோ ரூக பௌரி அம்சரபட கட்ட கதலபா இன்று மறையிடும், இன்று மறையிடும், இன்று மறையிடும். அவர்கள் உள்ளான மனிதனில் நாளுக்கு நாள் பலப்பட உதவி செய்யுங்க. சத்துவத்திலும் கர்த்தரிலும் வளர உதவி செய்யும். உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தர் நீர் போதித்தருள வேண்டுமாய் செபிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு செயல்படுவீராக. எபேசு சபையின் காரியங்களை குறித்து நாங்கள் இன்றைக்கு படிக்கும் போதும் தியானிக்கும் போதும் ஆராயும் போதும் உம்முடைய கரமைகளோடு கூட இருக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். அன்பில் நிலைத்திருக்க நாங்கள் தவறாதிருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. சகல தடைகள் உடையட்டும். இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. நீங்க ஜாயின் பண்ண ஒவ்வொருவரையும் கர்த்தர் உண்மையாகவே ஆசீர்வதிப்பார் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறைவு உண்டு, எனக்கு குறைவு உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. உன்னிடத்தில் இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நிடத்தினின்று நீக்கி விடுவேன். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து டைரக்டா ஒரு சபையிடத்துல பேசுறார். அல்லேலூயா. ஆமென். நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. Jesus is talking to that particular church directly. அல்லேலூயா. ஆமென். நான் என்ன செய்யணும் அப்படின்றத இயேசு என்னிடத்துல டைரக்டா பேசினா அப்படி இருக்கும். டைரக்டா பேசுறார். கையில தெளிவா சொல்லாமே ஆதியில நீ கொண்ட அன்பை விட்டுட்ட அப்படின்னு இயேசு சொல்றார். அல்லேலூயா. ஆமென். Just imagine Jesus is coming to us and saying, ஆதியில நீ கொண்ட அன்பை விட்டுட்ட. அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்ட போது உங்ககிட்ட இருந்த அன்பு அதை விட்டுட்ட. அல்லேலூயா. உன்னிடத்துல தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு இருதயம் வந்துச்சுல, அந்த இருதயத்தை நீ இழந்துட்ட. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எபேசு சபையை பார்த்து கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், உன்னிடத்துல வரங்கள் இருந்துச்சு, நல்ல கிரியைகள் இருந்துச்சு, பிரயாசம் இருக்கு, பொறுமை இருக்கு, பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் நீ இருக்கிறாய், அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ சோதித்து அவர்களை பொய் என்று அறிந்து கொண்டாய், நீ சகித்து கொண்டிருக்கிறாய், பொறுமையாய் இருக்கிறாய், என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாய். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான காரியத்தை எபேசு சபையை பார்த்து இயேசு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உங்ககிட்ட ஒரு குறைவு இருக்கு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மிடத்தில் நம் குற்றங்களை குத்தி காட்டுபவர் அல்ல, அதை குத்தி எடுப்பவர். அல்லேலூயா. அதை குத்தி அதுல இருக்கிற அழுக்கை எடுத்து சுத்திகரிச்சு நம்மை மறுபடியும் நிலைநிறுத்த பண்ணுகிறது. அல்லேலூயா. நம்ம கிட்ட ஒரு முக்கியமான ஒரு குறை இருக்கும் என்றால் அது ஆதியில நம்ம கொண்டு இருக்கிற அன்பு இழந்ததுதான். அல்லேலூயா. ஆமென். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இயேசு மேல நம்ம வச்ச அந்த ஆதி அன்பை நம்ம இன்னும் வைத்து கொண்டிருக்கோமா? Do you have the love that you had in the beginning when Jesus touched you? அல்லேலூயா. ஆமென். அந்த அன்பை நீ வைத்திருக்கிறாயா? அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து வாழுகிற எவரும் அவர் மீது அன்பு கூறுகிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
அன்பு இல்லாமல் ஒருவரோடு பேச முடியாது, ஒருவரோடு தொடர்ந்து பழக முடியாது. வழிபோக்கன் இடத்துல நம்ம பேசுறது மாதிரி அன்புள்ளவன் இடத்துல நம்ம பேச மாட்டோம். அல்லேலூயா. என் மகன் கிட்டயோ என் மகள் கிட்டயோ நான் பேசுற விதமும், நான் வெளியில ஒரு வழிபோக்கன் கிட்ட பேசுற விதமும் வேற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? எனக்கு கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. இயேசுவோடு நீங்கள் எதற்காக எப்படி பேசுகிறீர்கள்? அல்லேலூயா. தேவைக்காக மாத்திரம் பேசுகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. எனக்கு இது தேவை. ஜீசஸ் இஸ் நாட் அ ஷாப் கீப்பர். அவர் ஏதோ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அங்க உட்கார்ந்து இருக்கிற கல்லாப்பெட்டியில உட்கார்ந்து இருக்கிற ஒரு கடை ஓனர் இல்லை. அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு மளிகை சாமான் லிஸ்ட் கேட்டு வாங்குறது. அல்லேலூயா. அவர் நம் தகப்பன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஹி இஸ் அ ஃபாதர். இயேசுவை தகப்பனாய் பார்க்க வேண்டுமாய் கர்த்தர் கேட்கிறார். நாம் அவருடைய பிள்ளை. இந்த ஜூம் மீட்டிங்குடைய தீமே என்னது? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான், நான் அவன் தேவனாய் இருப்பேன் சொல்றேன். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 இல்லையா? நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், என் மகனாய் இருப்பார்கள். அல்லேலூயா. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஆதி அன்பு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கடைசி நாட்கள்ல பிசாசு ஒரு வாலிபனையோ ஒரு பெரியவனையோ பிசாசு தேவனிடத்தில் இருந்து பிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் செய்கிற முதல் காரியம் அந்த மனிதனுடைய கிறிஸ்துவின் அன்பை குறைய பண்ணுவதுதான். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் அன்பை நான் அனல் மூட்டி எழுப்பணும். இந்த எபேசு சபைய பவுல் மூலமாய் கர்த்தர் நிறுவுகிறார் அப்படின்னு சொல்லாமா? முதல்ல எபேசு சபைக்கு சுவிசேஷம் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா அறிவிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்துல இருக்கு இல்லையா? அந்த இடத்துல பவுல் போய் சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நிருபத்தை பவுல் எழுதுறாரு எபேசு சபைக்கு. அப்படி எழுதும் போது பவுலும் கூட எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள்ல கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாகவும் அறிவு கெட்டா அந்த அன்பை நீங்கள் உணர்ந்து நடக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் எபேசு சபைக்காக ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் விழுந்து போகிறதற்கு முன்னமே எபேசு சபை அன்பில் குறைவுபடுகிறதற்கு முன்னமே அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்க தரிசனமா அன்பின் அகலம் நீளம் உயரம் என்னதென்று நீ அறியணும் அப்படின்னு சொல்லி அந்த சபைக்காக ஜெபம் பண்ணுகிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? நம்ம எங்க விழ போறோம் அப்படின்றத இயேசு பார்த்து முன்னதாகவே நமக்கு ஆலோசனை மாத்திரம் இல்ல, நமக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரு பரிசுத்தவானை எழுப்பி நிற்க வைக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு நான் சொல்றேன், தங்கச்சி தம்பி என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, கர்த்தர் நீங்கள் விழுகிறதற்கு முன்னமே எந்த இடத்துல விழ போறீங்களோ அந்த விழுதலுக்கான ஜெபத்தை ஒருவனை எழுப்பி ஏறெடுக்கப்படுகிறார். அல்லேலூயா. இந்த எபேசு சபைக்கு பவுல் எச்சரிக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த சபைக்காக அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமே? ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த எபேசு சபை இதையெல்லாம் கேள்விப்பட்டு பவுல் போதிச்சு எல்லா காரியத்தையும் அறிஞ்சுமே ஆதி அன்பு விட்டுச்சு. அல்லேலூயா. இது அவ்வளவு சீரியஸா? ஃபர்ஸ்ட் இருந்த அன்பு இல்லை, ஆனா அன்பு இருக்குல்ல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அதோடைய சீரியஸ்னஸ் சொல்றாரு 5வது வசனத்துல. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அல்லேலூயா. ஊழியம் பக்காவா போயிட்டு இருக்கு. உன்னோட பிரயாசம், உன்னோட பர்சனல் மினிஸ்ட்ரி, உன்னுடைய சர்ச் மினிஸ்ட்ரி, உன்னுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் எல்லாமே நல்லா இருக்க மாதிரிதான் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அவர் பார்த்து சொல்றாரு, உங்ககிட்ட அன்பு குறையுது. இந்த அன்பு குறைவ பிசாசு கடைசி நாட்கள்ல அநேக வாலிபர்களுக்குள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ள செயல்படுத்துறதை நான் உணர்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு என்றைக்கு குறையுதோ, இயேசுவின் மேல நீங்க வைத்திருக்கிற அன்பு எப்போ குறையுதோ அன்றைக்கே நீங்க விழ தொடங்கி விட்டீர்கள் என்று போடல, நீங்க விழுந்துட்டீங்கன்னு போட்டிருக்கு பைபிள்.
அல்லேலூயா. பாருங்க, எந்த நிலைமையில் நீ விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பினா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி விழுந்துட்ட. சில பேர் விழுந்த ஊழியத்தை செய்வாங்க, ஆனா வல்லமையா இருக்கும் வெளியில இருந்து பார்க்க. அவன் ஆனா அவரிடத்துல கிறிஸ்துவின் அன்பு இல்லை. அவன் கிறிஸ்துவின் அன்பு தான் கனிகளை கொண்டு வந்து தரும். அவன் அல்லேலூயா. எனக்கு கர்த்தர்களோடு கூட பேசுகிறார். ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அன்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அவன் கிறிஸ்துவோடு எப்படி அன்பு கூறுகிறான் ரொம்ப ரொம்ப அவசியம். அவன் கேசு அப்படின்னு சொல்லும் போதே கண்ணுல தான் அவனுக்கு தண்ணி வந்துடும். அவன் ஆனா இன்னைக்கு இயேசுன்ற ஒரு வார்த்தை வந்து அவனுக்கு இட் டசன்ட் டேக் எனி மீனிங் இன் ஹிஸ் லைஃப். அதான் இயேசு தெரியுமே அப்படின்ற மாதிரி போகக்கூடாது. அல்லேலூயா. அவர் உனக்காக மரித்தது, அவர் உனக்காய் சிலுவையில் செய்த காரியம், உனக்காய் ரத்தம் சிந்தினது. நம்ம எங்க இருந்தோம், எந்த அசுத்தத்துல இருந்தோம், எந்த அருவருப்பான காரியத்தை நான் செஞ்சுட்டு கொண்டிருந்தேன், இதில் இருந்து நம்ம மீட்டது அந்த அன்பு. அதை நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. எப்பொழுதும் தட் கான்சியஸ், லவ் கான்சியஸா இருக்கும். Lovelessness is the greatest sin that you see in this world. God is warning you. Amen. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. நம்ம இடத்துல அன்பு குறைவுபடுது அப்படின்றதுக்காக ஒரு 3 பாயிண்ட் நான் ஆவியானவர் என் இடத்துல சொன்னாரு. யோவான் 21வது அதிகாரத்துல ஒரு சீஷன் இருக்காரு. அந்த சீஷன் பேர் வந்து பேதுரு. எத்தனை பேர் இன்னைக்கு பாசேஜ் வாசிங்க? யோவான் 21வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நான் உயிரோட தான் இருக்கிற பேதுருவே, மற்ற சீஷர்களிடத்துலயும் போயிட்டு ஜீசஸ் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நான் உயிரோட தான் இருக்கேன், நான் மரித்தேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கைகள்ல இருக்கிற காயங்கள், விழாவில் இருக்கிற காயங்கள் இதெல்லாம் காண்பித்து போயிருக்கிறார். பரமேறல ஆனா போயிருக்காரு, மறைந்து இருக்கிறார். சீஷர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப இந்த சீஷர்களுக்கு இயேசு கூட பிசிக்கலா இல்ல. ஃபர்ஸ்ட் பிசிக்கலா இருந்தாரு, இப்போ பிசிக்கலா இல்ல. இல்லாத இந்த நிமித்தம் பேதுரு உடனே ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. 3வது வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன். யோவான் 21வது அதிகாரம் 3வது வசனம். மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பேதுருவை கர்த்தர் எப்படி அழைச்சாரு? அவன் ஒரு படகில் மீன் பிடிக்க ரா முழுக்க பிரயாசப்பட்டு கொண்டிருந்த போது ஒரு மீனும் அவனுக்கு அகப்படவில்லை. பொழுது இயேசு படகில் ஏறி நீ வலையை போடு என்று சொன்னார். வலையை அவன் போட்ட போது வலை கிளியத்தக்க திரளான மீன்களை அவன் பிடித்தான். உடனே முழங்கால் பிடிக்கிட்டு இயேசப்பாவை நோக்கி, அப்பா நான் பாவியான மனுஷனை விட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னு இயேசுப்பா. இயேசு அவனை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நீ மீன்களை அல்ல, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாக நான் மாற்றுவேன். அல்லேலூயா. என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் அப்படின்னு சொல்லி அழைச்சாரு. அவன் எதை விட்டு அவன் ஊழியத்துக்கு வந்தானோ அதை அவன் மறுபடியும் செய்யறான். அல்லேலூயா. அவன் இயேசு இல்ல, இயேசு போயிட்டாரு. ஓகே, இயேசு உயிரோட இருக்காரு, ஆனா இப்போ என்னால பேச முடியல, பிசிக்கலா அவர் இல்ல, இப்போ பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும். நான் விட்டு வந்த பழைய காரியத்தை எப்ப செய்ய ஆரம்பிக்கிறேன்னா, அங்க நம்முடைய வாழ்க்கையில அன்பு குறைவுபடுகிறதை நீங்கள் உணர்வீர்கள். அல்லேலூயா. ஆமென். நீங்க எப்போ விட்டு வந்த காரியத்தை மறுபடியும் செய்ய ஆசைப்படுகிறீங்களோ, அன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய அன்பு உங்களை விட்டு குறையுதுன்னு அர்த்தம். நீங்க கிறிஸ்துவின் மேல வைக்கப்பட்ட அன்பு குறையுதுன்னு அர்த்தம். ஆமென். வேதவசனம் சொல்லுது, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10-11வது வசனத்தை திருப்புறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். இது அந்தி கிறிஸ்துவின் நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படின்றத சொல்ற ஒரு வசனம். ஓகேங்களா? இந்த அதிகாரமே அந்தி கிறிஸ்து எப்படி வெளிப்படுவான் அப்படின்னு சொல்ற ஒரு அதிகாரம் தான் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் நான் வாசிக்கிறேன். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இது அந்தி கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்கும்னா,
கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகல விட வஞ்சகம், டிசப்ஷன், வஞ்சகத்தோடு அவனுடைய வெளிப்பாடு இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால் அப்படி நடக்கும். லூயா ஆமே. என்ன பண்ணாங்க? அந்தி கிறிஸ்துவின் நாட்கள்ல அப்ப இருக்கிற ஜனங்க வஞ்சிக்கப்படுறதின் காரணம் என்ன அப்படின்னு பவுல் இங்க எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, நல்லா கவனிங்க, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை. ஆமே. இன்னைக்கு பேதுருவ கர்த்தர் எப்படி அழைச்சாரோ அதே மாதிரி உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. அவர் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம், ட்ரூத். அந்த வார்த்தையின் மேல நமக்கு அன்பு குறையுது. அல்லேலூயா. அந்த வார்த்தையின் மேல இருக்கிற அங்கீகரிப்பை நம்ம இழக்கிறோம். நம்ம அசால்ட்டா இருக்கோம். உடைய அழைப்பு குறித்ததான உறுதி இல்லை, ஞானம் இல்லை, தெளிவு இல்லை. நம்ம இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்குறாரு. அந்த தரிசனத்தை குறிச்சதான அறிவு நமக்கு இல்லாத நிமித்தம் அதன் மேல இருக்கிற அன்பு நமக்கு குறையுது. அல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவின் மேல நீங்க வைத்த அன்பு எப்ப குறையுதுன்னா, அவர் சொன்ன வார்த்தையின் மேல உங்களுக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். சங்கீதம் 1:1 என்ன சொல்லுதுன்னா, அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. தமிழ்ல சங்கீதம் 1:2 இருக்கும், இங்கிலீஷ்ல சங்கீதம் 1:1 இருக்கும். அது எப்படின்னா, அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். அல்லேலூயா. நீங்க பிரியமா இருக்கிறீங்களா? தேவனுடைய வசனத்தின் மேல உங்களுக்கு அன்பு இருக்கா? பைபிள் எங்கேயோ இருக்கும், நான் பாட்டுக்கு எங்கேயோ இருப்பேன். டெய்லி பைபிள் ரீடிங்லாம் பண்றதுக்கு டைம் கிடையாது. சண்டே போய் பைபிளை தேடி எடுத்துட்டு வருவேன், சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் பைபிள் எங்க போடுவேன்னு தெரியாது. சில பேர் கார்ல போறீங்கன்னா பைபிள் கார்லயே இருக்கும். அடுத்த நாள் காலையில அடுத்த நாள் அடுத்த வாரம் தான் உங்களுக்கு பைபிள் கார்ல இருக்குன்றதே தெரியும். அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நான் சொல்றேன், நாம் ஒரு வஞ்சகத்துக்குள்ள போவோம். அல்லேலூயா. இங்க பேதுரு இயேசு இல்லாமல் காரியத்தை செய்து விடலாம் என்கிற ஒரு வஞ்சகத்துக்குள்ள போறாரு. அல்லேலூயா. இயேசு கிளியரா சொல்றாரு யோவான் 15ஆம் அதிகாரத்துல, என்னை அல்லாமல் ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது, கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இவரு மீன் பிடிக்க போறாரு. அல்லேலூயா. மீன் பிடிக்க உனக்கு அழைப்பு கிடையாது, நான் உன்னை மனிதர்ல பிடிக்கிறவனா மாத்த போறேன்னு சொல்லி அழைச்ச இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்தை, வார்த்தையை பேதுரு மறந்து போனான், அங்கீகரிக்காமல் போனான். அது மேல இருக்கிற அன்பு அவர் அங்கீகரிக்குது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனையோ நம்பிக்கைகளை நீங்க பண்ணிருக்கலாம் இயேசுடைய சமூகத்துலப்பா. நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் இந்த அருவருப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் உங்களை உணர்த்தி இந்த பாவத்துல நீ மனம் திரும்பி வெளியே வான்னு உணர்த்தும் போது நீங்க மனம் திரும்பிடலாம். ஆனா மறுபடியும் அதே பாவத்தை நீங்க செய்யும் போது, அதே தேவன் செய்யாதே என்று சொன்ன காரியத்தை மறுபடியும் நீங்க செய்யும் போது, நான் சொல்றேன், உங்களுடைய இருதயத்துல கிறிஸ்துவின் அன்பை நீங்க இழக்கிறீங்க. ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. மறுபடியும் மீன் பிடிக்க போயிடாது. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் பேதுரு பண்ண, இரண்டாவது ஒரு காரியம், ரா முழுக போய் அவர் மீன் பிடிக்கிறார். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து 4வது வசனத்துல கரையில் நின்று பிள்ளைகளே சாப்பிடுகிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு. ஆனா பேதுருவால இயேசுவ பார்க்க முடியல, புரிந்து கொள்ள முடியும். அதுதான் இயேசுன்றத ரெகக்னைஸ் பண்ண முடியல பேதுருவால. இயேசு கரையில இருக்கும்போது உனக்கு என்ன நதியில வேலை? இயேசு கிறிஸ்து வேற இடத்துல இருக்காரு. இயேசு போகாத இடத்திற்கு நாம் போகிறோம். அதுதான் டார்க்னஸ். இரவு வேளையில் ரா முழுக்க அவர்கள் போய் ஆழத்தில் போய் மீனை பிடிக்கிறாங்க. ஒரு மீன் கூட கிடைக்கல. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம இயேசு இல்லாம உலகத்துக்குள்ள போய், அசுத்தத்துக்குள்ள போய் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். பட் வி ரிட்டர்ன் வித் எம்டினஸ். உனக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்கிறது. நீங்க எத்தனையோ காரியத்தை உலகத்துல சந்தோஷத்தை தேடுகிறதுக்கு எத்தனையோ காரியத்தை நீங்க செய்யுங்களேன். அது எல்லாமே உங்க வாழ்க்கையில ஒரு விரக்தியை தான் கொண்டு வந்து கொடுக்கும். நான் ஐடில இருக்கேன். ஐடில இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸ் நிறைய பேரை நான் மீட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் பண்ணணுன்றதுக்காக, ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா,
ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்து போடணுன்றதுக்காக அவர்கள் பப்புக்கு போவாங்க, குடிப்பாங்க, வெறிப்பாங்க, கொக்கைன் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ரீசெண்டா நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு சினிமா நடிகன், தமிழ் சினிமா நடிகன் ஒருவர் கொக்கைன் 40 முறை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியும், ஒரு சினிமா நடிகன் மாத்திரம் இல்லை, எத்தனையோ பேர் கொக்கைன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்பதான் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹல்லேலூயா. அவர்கள் நடிக்கிற படத்தை தான் இந்த வாலிபர்கள் பார்த்து அவர்களை தான் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறாங்க. பாருங்க, ஒரு போதை பொருளை பயன்படுத்துகிற ஒருவனை பார்த்து அவனை ஹீரோவா பார்க்க வைக்கிற உலகம் இந்த உலகம். ஹல்லேலூயா. சினிமாவிலயோ இப்போ ஒரு ஃபேமிலியா இருந்தாங்கன்னா குடிக்க மாட்டாங்க, பப்புக்கு போற ஆட்களா அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ ஃபேமிலியா போய் ஒரு சினிமாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவாங்க. அவர்கள் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எதிர்பார்க்கறாங்க. பட் திஸ் வேர்ல்ட் cannot give that happiness. Hallelujah. This world cannot give that peacefulness. ஆமென். என்னதான் ஃப்ரெண்ட்ஸோட சுத்துன்னு சுத்து, ஒண்ணும் கிடையாது. ஆமென். You will return empty handed. ஆமென். Hallelujah. பேதுரு மீன் பிடிக்க டார்க்னஸ்குள்ள போறான், இருளுக்குள்ள போறான். அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கு, நம்ம இடத்துல அன்பு குறைவுபடுது அப்படின்றதுக்கான ஒரு வசனத்தை இயேசு சொல்றாரு. யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஆமென். அவனுக்கு ஒளியும் பிடிக்கும், ஒளிய பார்க்கிலும் இருளை ரொம்ப பிடிக்குதான். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? உங்களுக்கு சில நேரங்களை கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்கு பிடிக்குது, ஆனா பொல்லாத கிரியைகள், பழைய பாவ வாழ்க்கை, அந்த கிரியைகளும் பிடிக்க ஆரம்பிக்குது. ஆமென். அல்லேலூயா. எப்போ நம்ம இருளை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறோமோ, எப்போ நம்ம இருளான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம், எப்போ நம்ம இருள்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்பவே இயேசுவை நம்மளால பார்க்க முடியாது. பக்கத்திலே வந்து இயேசு நிற்பார், ஆனா உங்களால இயேசுவை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். பேதுருவால இயேசுவை பார்க்க முடியல. இயேசு யாருன்னே தெரியல அவனுக்கு. ஆமென். 3½ ஆண்டுகள் இயேசுவோடையே நின்னு ஊழியம் செய்த பேதுருவால உயிர்த்திருந்த கர்த்தரை முகமுகமாய் தரிசித்த பேதுருவால இயேசுவை ரெகக்னைஸ் பண்ண முடியல. இந்த அற்புதம்லாம் நடந்த பிறகு அன்பின் சீஷன் ஆகிய யோவான் சொல்றாரு, அது கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு, அது கர்த்தர். அற்புதம் நடந்த பிறகு கூட பேதுருக்கு ஒண்ணும் புரியல, முழிச்சிட்டு இருக்காரு. யோவான் தட்டி, பேதுருவை தட்டி அது கர்த்தர்ன்னு சொன்ன உடனேதான் முழிப்பு வருது. யாருக்கு? பேதுரு. அப்படின்னு சொல்லாமா? அல்லேலூயா. நீங்க இந்த யோவான் 21வது அதிகாரம் வாசிக்கலன்னா ஜூம் மீட்டிங் முடிஞ்ச பிறகு போய் வாசிங்க. அல்லேலூயா. தேர் இஸ், உங்க வாழ்க்கையில சில தருணங்கள் வருகிறது, இயேசு உங்களால பார்க்க முடியல. உங்க வாழ்க்கையில இயேசு கிரியை செய்யறாரா அப்படின்ற டவுட் உங்களுக்குள்ள வருது. அல்லேலூயா. ஆமென். என்கிட்ட இயேசு பேசவே மாட்டாரு, என்கிட்ட இயேசு கிரியை செய்ய மாட்டாரு. ஏன் டவுட் வருது தெரியுமா? நீ இருளை நோக்கி எங்கேயோ ஓடி இருக்க. அல்லேலூயா. கர்த்தரோடு முகமுகமாய் பேசுகிறார். நீ மீன் பிடிக்கிறதற்கு எங்கேயோ போயிருக்க, உன் அழைப்பை இழந்துட்டு பழைய காரியத்தை செய்ய போயிருக்க. அல்லேலூயா. That is why you cannot hear the voice of Jesus Christ. Even if you hear the voice of Jesus Christ, you are not able to recognize, understand or acknowledge the voice of Jesus. Hallelujah. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். தானே இயேசு சொன்னாரு. நம்ம வேற மந்தைக்கு சேர்ந்தவர்களாய் மாறி போனது நிமித்தம் மெய்ப்பனுடைய சத்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மகனே, மகளே, நீ ஒரு ஆடாய் இருக்கிறாய். கிறிஸ்துவின் மந்தையில் யூ ஆர் a sheep. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு,
நீங்க ஆடாய் இருக்கிறது நிமித்தம் அவன் அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அவருடைய சத்தத்தை நம்ம அறிய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருளை நோக்கி நம்ம போனது நிமித்தம் தான் அவன் பேதுருவே கரைக்கு வா என்று கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. அவன் இப்போ போயிட்டீங்க, இயேசுவை ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் இயேசுடைய வாய்ஸ், கர்த்தருடைய சத்தத்தை ரெகக்னைஸ் பண்ண உங்களை அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. he is calling you to the shore. ஆமென். அல்லேலூயா. அவர் உன்னை தேவனுடைய சமூகத்தில் நின்று உன்னை கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல எபேசு சபையை பத்தி கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர்கள் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்திருக்கிறாய். நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில, உங்க வேலை ஸ்தலத்திலயோ, உங்க ஸ்கூல்லயோ, உங்க காலேஜ்லயோ, இல்ல நீங்க இருக்கிற ஏரியாலயோ பொல்லாதவர்கள் இருந்திருப்பாங்க. அவன் இருளானவர்கள். நீங்க இருளான காரியத்தை செய்யாம இருந்திருக்கலாம் பேதுரு மாதிரிங்க. ஆனா பேதுரு மீன் பிடிக்க போற அப்படின்னு சொன்ன உடனே கூட இருந்த சீசர்கள் என்ன சொன்னாங்க? தம்பி, உன்னை அழைச்சதே மனிதர்களை பிடிக்க தானே, நீ மீன் பிடிக்க போறன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும்ல. நானும் புறப்பட்டு வரேன், ஒன்னும் அப்செக்ஷனே இல்லை. அல்லேலூயா. காம்ப்ரமைஸ்ட் லைஃப். ஆமென். If you're living a compromised life, my friend, God is challenging you right now. Come to the Lord. Hallelujah. உன்னுடைய காம்ப்ரமைஸ்ட் லைஃப் விட்டு விடு. தெரியும் உனக்கு இது தப்பு, அவன் செய்யறானே, நானும் செய்யறேன். அல்லேலூயா. நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்க வேண்டும். நீ சகிக்கிற, காம்ப்ரமைஸ் பண்ற. ஆமென். ஒரு 2 பேர் தப்பான காரியங்களை பேசி கொண்டிருக்காங்க. மேபி ஜோக் சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு சினிமாவை பத்தி பேசி கொண்டிருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு போதை பொருளை பத்தி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ அவங்க பக்கத்துலதான் இருக்க, ஆனா அதை கண்டும் காணாமல் இருக்கிறாய். அல்லேலூயா. நீ சகிச்சிட்டு இருக்க. அல்லேலூயா. ஆமென். ஒண்ணு, யூ ஹாவ் டு ஃபைட், இல்ல யூ ஹாவ் டு ஃப்ளீ. ஆமென். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஆமென். You have to fight for the Lord, or you have to flee because Lord is with you. Amen. அவர்கள் பேசுகிறது உன் காலில் விழ நீ அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா you are compromising. Amen. You are compromising. Amen. நான் சொல்றேன், அவங்க பாட்டுக்கு பேசுறாங்க, என்னால எப்படி அவங்களோட கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ண முடியும்? உன்னோட பரிசுத்தம் ஸ்டாப் பண்ணும். அல்லேலூயா. உன்னுடைய பரிசுத்த ஜீவியம் அதை ஸ்டாப் பண்ணணும். ஆமென். அப்படி ஸ்டாப் பண்ணலனா நீ அந்த இடத்தை விட்டு ஓடணும்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? யோசேப்பை நினைக்கணும் நம்ம. ஆமென். அந்த இடத்தை விட்டு அவன் ஓடனான் பாருங்க. நிர்வாணமா இருந்தாலும் சரி, இட் காஸ்ட் ஷேம். அவன் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, என் பரிசுத்தம் நான் அழக மாட்டேன் போறான். அல்லேலூயா. ஆமென். இப்போ 2 ஆபீஸ்ல வேலை செஞ்சேன். ப்ரீவியஸா நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க தினந்தோறும் இப்போ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன். அப்போ நான் தினந்தோறும் ஆபீஸ் போகணும். அப்ப அங்க இருக்கிற புறஜாதியா இருக்கிற ஆட்கள், இயேசுவை அறியாதவர்கள், கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. அவங்களுக்குள்ள போதைப் பொருளை பத்தி பேசுவாங்க, பெண்களை குறிச்சு பேசுவாங்க, சினிமாவை குறிச்சு பேசுவாங்க, எல்லா காரியங்களையும் பேசுவாங்க. ஆனா நான் எப்போ அவர்கள் பக்கத்துல உட்காரணும், அப்போ இவன் வந்துட்டான், இவனுக்கு இது பிடிக்காது, நம்ம இதை பேச வேணாம், ஸ்டாப் பண்ண. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சாட்சி. அல்லேலூயா. ஆமென். நான் எல்லாருக்கும் கர்த்தருடைய சத்தியத்தையும் காஸ்பலையும் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. இது நிமித்தம் அவர்கள் என்னுடைய பரிசுத்தத்தை பார்த்தது நிமித்தம் they will stop their conversation. அல்லேலூயா. ஆமென். சில இடங்கள்ல அவங்க ஸ்டாப் பண்ணல அப்படின்றத நான் பார்த்தேன்னா, I will not stand there, I will run. அது கேபா கூட இருக்கட்டும். ஒரு கேப் போறீங்க, ஒரு சினிமா பாட்டு போடுறான், have the boldness to say stop that song. இல்ல, அவன் பாட்டுக்கு போடுறான், நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, நம்ம பாட்டுக்கு அதை சகிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு வரலாம். நீ என்னைக்கு சகிக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு கிறிஸ்துவின் அன்பு உன்னை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். Fight for the Lord or flee from that particular place. Fight or flee. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா
கிறிஸ்துக்குள்ள உங்களுடைய அன்பு இன்னும் அதிகமாயிட்டே இருக்கிறது நீங்க உணர்வீங்க. எனக்கு தெரியும், என்ன என்ன ஆவிக்குரிய பிரகாரமா நடத்துகிற என்னுடைய பாஸ்டர் வந்து ஒரு காரியத்தை சொல்லுவார். அவர் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு பஸ்ல, பிரைவேட் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தார் ஒரு ஃப்ரெண்டோட கூட. அப்போ அந்த பஸ்ல ஒரு சினிமா பாட்டை ரொம்ப சத்தமா வைத்திருக்காங்க. நான் இப்பதான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், இப்ப இந்த சினிமா பாட்டை நான் கேட்கணுமா, சினிமா பாட்டு போயிட்டு இருக்கு, இதை ஸ்டாப் பண்ண சொல்ல முடியாதான்னு பாஸ்டர் கேட்கும்போது, இது பிரைவேட் பஸ், இதுல வந்து இப்ப சினிமா பாட்டெல்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்ப அவர் வந்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு, கர்த்தாவே என்னோட பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளணும், இந்த விபச்சார ஆபாச பாடலை நான் கேட்கக்கூடாது, என்ன நீங்க உண்மையாவே நேசிக்கிறீங்கன்னா இதை ஸ்டாப் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. சின்ன ஜெபம் தான். ஜெபம் பண்ணி ஒரு கொஞ்ச நிமிடங்கள்ல அந்த போட்ட அந்த பஸ்ல அந்த ரெக்கார்டு போடுவாங்கல்ல, அது வெடிச்சிருச்சான். லூயா அப்படின்னு சொல்லாமா, அவனால ரெஸ்ட் ஆஃப் த டிராவல் அந்த சினிமா பாட்டை போடவே முடியலையா, அந்த இது ஒர்க்கே ஆகலையா, அவன் அந்த செட், அந்த டிஜிட்டல் செட் ஒர்க்கே ஆகலையா. அல்ல லூயா. God is mighty, don't you believe him? ஆமென். ஐயோ, நான் வந்து என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுக்கு ஒரு ஒரு ஆபீஸ்லயோ ஒரு சூழ்நிலையிலயும் நான் போய் உட்கார்ந்துருக்கேன். இங்க வந்து ஒரு பொல்லாத காரியத்தை நான் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுல இருந்து நான் வெளியே வர முடியலன்ற ஒரு சுச்சுவேஷனே கிடையாது கிறிஸ்டியன் லைஃப்ல. When you pray, God can change that particular situation. Don't you believe God's power? God can do anything, my friend. Hallelujah. அந்த சுச்சுவேஷனை சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு ஃப்ரெண்ட் உங்க இடத்துல வந்து தப்பான காரியத்தை பேசிக்கிட்டே இருக்காரு, உங்களால ஸ்டாப் பண்ண முடியல. ஆமே, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த ஃப்ரெண்டு கிட்ட நான் சத்தியத்தை சொன்னா ஜெபம் பண்ணுங்க, சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. அதாங்க கிறிஸ்துவின் அன்பு. ஆமே. ஆதி பரிசுத்தவான்கள் எப்படி பரிசுத்தமா வாழ்ந்தாங்க, இன்றைக்கு இருக்கிற கடைசி கால உலகத்திலும் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆமே. அல்லேலூயா. பரிசுத்த சந்ததியாய் கர்த்தர் உங்களை அழைத்தது தெரிந்து கொண்டதை நீங்க மறக்காதீங்க. அல்லேலூயா. ரொம்ப பசிக்குது, அதனால இருளை நோக்கி நான் போயிட்டேன், மீன் பிடிக்க போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். இயேசு கரையில பொரிச்ச மீனை வச்சிருக்கிறார் தெரியுமா? ஆமென். அந்த இதை வாசிச்சு பாத்தீங்கன்னா, பேதுரு மீனை பிடிச்சிட்டு வரதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து ஒரு பொரித்த மீனை வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கான்வர்சேஷன், அந்த ஜான் சாப்டர் 21. அல்லேலூயா. ஆமென். இயேசுவினிடத்தில் எனக்கு தேவையான அனைத்து காரியமும் இருக்கிறது என்பதை நீ விசுவாசிக்கிற மகனே. அல்லேலூயா. நான் வேலைக்கு போலனாலும் என்னை போஷிக்க என் தேவன் வல்லவர். நான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போலனாலும் என் அகடமிக்ஸ்ல நான் சென்டம் எடுக்கிறதுக்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறார். கை கவித்து அளவே சொல்லலாம். God's word is challenging you right now. கிறிஸ்துவின் அன்பில் நீ நிலைத்திருக்க வேண்டும் என்றால் you have to fight for the faith that you have, or you have to flee from that particular place. Hallelujah. Amen. நீ பொல்லாங்கனை சகிக்க கூடாது, பொல்லாதவைகளை சகித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? முதலாவது காரியம், நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். முதலாவது காரியம், சத்தியத்தின் மேல் இருக்கிற அன்பை நீ அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. 2 தெசலோனிக்கர் 2:10-11 வசனங்கள். இரண்டாவது காரியம், ஜான் சாப்டர் 3:19, பொல்லாதவைகளை நீ நேசிக்க கூடாது, இருளான காரியங்களை ஒளிய பார்க்கலும் நீ நேசிக்க கூடாது. அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க, யோவான் 21வது அதிகாரம் 4வது வசனம். இயேசு கரையில நின்றுட்டாரு, பேதுரு தண்ணீரில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இயேசு கேட்கிற கேள்வி என்னவென்றால், அப்ப இயேசு வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, பிள்ளைகளே, விடியற் காலமான போது, ஆமே, இயேசு கரையிலே நின்றார், அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். சீஷர்களுக்கு இயேசு யாருன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, நல்ல கவனிங்க, எப்போ பிதாவின் அன்பை நம்ம இழக்கிறோம், எப்போ இயேசுடைய அன்பை நம்ம இழக்கிறோம்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. இதுதான் கடைசி காரியம். 3வது காரியம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். உலகத்திலும்
உலகத்தின் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. ரொம்ப தெளிவா நம்ம படிக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறானா அவன் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நிலை நிறுத்தப்பட்டிருப்பான். ஆனா ஒருவன் உலகத்தின் உள்ளவைகளிலும் அன்பு கூற ஆரம்பிச்சிட்டானா அவனுக்குள்ள பிதாவின் அன்பு அவன் விட்டுட்டான், இழந்துட்டான் அர்த்தம். அல்லேலூயா. அவன் இப்ப நிறைய பேரு பொல்லாத இருளின் காரியத்தை செய்யாதவர்களா இருப்பீங்க. சினிமா பார்க்க மாட்டீங்க, தப்பான காரியங்களை பார்க்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க, அதெல்லாம் கூட பண்ணாம இருப்பீங்க. ஆனா உலகபூர்வமான காரியங்களை செய்வீங்க. இது பாவம்னே உங்களுக்கு தெரியாது. பாவமான காரியங்கள், விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, பொய், பித்தலாட்டம், மாம்சீகமான காரியங்கள், இதெல்லாம் நீங்க செய்யாம இருக்கலாம். ஆனா உலகத்தார் மாதிரி நீங்க சில காரியங்களை செய்வீங்க. அல்லேலூயா. ஆமென். ஃபார் எக்ஸாம்பிள், எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங்லயே இன்ட்ரெஸ்ட் காட்டுறது. அல்லேலூயா. ஷாப் பண்ணணும். போய் சாட்டர்டே சண்டே ஆனா உடனே ஒரு ஷாப்பிங், மால் போறது, ஷாப் பண்றது. உலகத்தான் அப்படிதான் இருக்கும் இல்லையா? போயிட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன செய்யலாம். எப்ப பார்த்தாலும் பண்ணக்கூடாதுன்னு இல்ல, பிளான் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இல்லையா? ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த கான்சியஸாவே இருப்பாங்க. டியூட்டி கான்சியஸ் வாங்கல, அந்த மாதிரி ஷாப்பிங் கான்சியஸாவே இருப்பாங்க. அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஷாப்பிங் வெப்சைட்டை ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஏதாவது வாங்கலாமா, வாங்கலாம், ஏதாவது ஆஃபர் கிடைக்குமா, டிஸ்கவுண்ட் கிடைக்குமா, பார்த்துட்டே ஸ்வைப் பண்ணிட்டே இருப்பாங்க. அவன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பாக்குறவன் கிடையாது. ஆனா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்க்காம இந்த மாதிரி ஷாப்பிங் வெப்சைட் உட்காந்து பார்த்துக்கிட்டு சில பேர் குக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. குக் பண்ணிட்டே இருக்கணும், ஏதாவது புதுசா செய்யணும், குக் பண்ற வீடியோஸ் பார்க்கலாம் யூடியூப்ல, குக் பண்ற வீடியோஸ். சில பேர் நியூஸ் சேனலையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நியூஸ்ல இந்த நியூஸ், ஈரானும் இஸ்ரேலும் சொல்ல ஒரு நியூஸ் பார்த்தா போதாதான் 10 நியூஸ் பார்ப்பாங்க. இந்த நியூஸ் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, தமிழ்ல கொஞ்ச நேரம், இங்கிலீஷ்ல கொஞ்ச நேரம். உலகத்தார்களை போல நீங்கள் இருக்க விரும்பாதீர்கள். உலகத்தின் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை இழக்கிற பாயிண்டா தான் உலகத்தோடு ஒன்றி வாழ்ற வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். சில பேர் மேக்கப் போடுறது இன்ட்ரெஸ்ட் காட்டலாம். ஆமென். சில பேர் ட்ரெஸ்ஸிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. சில பேர் இந்த கிரீம் போடலாம், அந்த கிரீம் போடலாம், ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருப்பாங்க. காலையில எழுந்துச்சு இது ஓடணும், வரணும், ஓடுறது தப்பு இல்லை, நடக்கிறது தப்பு இல்லை, பண்ணணும், உங்க உடம்ப கரெக்டா வச்சுக்கணும், இது தேவனுடைய ஆலயம், இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இதே பொழப்பாவே சுத்தக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? அதுக்குன்னு ஒரு வாட்ச் வாங்கிப்பாங்க. அந்த வாட்ச்ல கரெக்டா நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாகுதா, இது ஆகுதான் அப்பப்போ பாத்துக்கிறது. ஒரு வாட்டி பார்த்தா போதாதா, 10 வாட்டி பார்த்து இப்படி செட் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். ஃபுல்லா அந்த சிந்தனைகள் முழுதும் ஹெல்த் கான்சியஸாவே இருக்கும். பாத்துருக்கீங்களா? உங்களுடைய சிந்தனைகள் முழுவதும் இயேசுவாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நீ அன்பு இழக்கிறதின் காரணம் என்ன? நீ உலகத்தின் மீது அன்பு கூறுவாய். அல்லேலூயா. உலக காரியம் நீ போய் பாவம் செய்ய மாட்டேன், நீ போய் சினிமா கூட பார்த்திருக்க மாட்டேன். ஆனா நியூஸ் சேனல் உட்காந்து பார்த்துட்டு இருப்ப. நீ ஏதோ ஒரு காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்ப. சில பேருக்கு இது எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி ஒரு 1 hour 2 hour தேவையில்லாத காரியத்தை பேசுற காரியம், உலகத்தின் காரியம். அல்லேலூயா. அவன் வீட்டுல இப்படி நடக்குது, காசிப் பேசுறது. அல்லேலூயா. இவன் வீட்டுல இப்படி நடக்குது. கிறிஸ்தவர்கள் உலகபூர்வமா இருப்பாங்க. ஆனா எப்படி பேசுவோம்? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? ஒரு ஜெப ரெக்வெஸ்ட். அந்த வீட்டுல அந்த பொண்ணு இருக்கிறாள், அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலையா, உங்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அப்படியா சிஸ்டர்? கல்யாணம் ஆகலையா? ஏன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலையா? நல்ல பையன் கிடைக்கலையா? தெரியல சிஸ்டர், அந்த பொண்ணு ஒத்துக்கவே மாட்டேங்குது போல. அப்படியே போ. ஆமே. அப்படியே கிறிஸ்தவ கான்வர்சேஷன் மாதிரியே இருக்கும். ஆனா அது கிறிஸ்தவ கான்வர்சேஷன் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். ஆமா. அவங்க ஆபீஸ்ல அந்த பிரதர் வேலையே செய்ய மாட்டாருன்னு சொல்லி அவங்க வீட்டுல ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க சிஸ்டர். அததான் ஜெப ரிக்வெஸ்டா அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்தேன். அப்படியா சிஸ்டர், அவர் வேலை செய்ய மாட்டாரா? இப்ப என்ன பண்றாரு? அது தெரியல சிஸ்டர். இப்படியே போ, 1 hour போ. அல்லேலூயா. உலக பூர்வமானவர்கள்.
அல்லேலூயா ஆமென். எனக்குலாம் இந்த மாதிரிலாம் பேசினாங்க அப்படியே கட் பண்ணி டப்புன்னு சாரிங்க போன் ஏதோ கட் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும் சில நேரத்துல. ஆவியானவர் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணி விட்டுருவாரு வாழ்க்கையில. ஆமென். என்னையும் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அப்படின்னு சொல்லாமா எனக்கு கர்த்தர் உங்களோடு ரொம்ப தெளிவா பேசுறாரு. நீ உலகத்தானாய் வாழாதே, உலகத்தோட அன்பு கூறாதே. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுல போய் விழாத. ஆமே, தேவ சித்தத்தின் மீது, தேவ ராஜ்யத்தின் மீது நீ வாஞ்சையாயிரு. டைம் ஆயிடுச்சு. அல்லேலூயா ஆமே. எப்பவுமே நான் ஒரு காரியத்தை போக்கஸ் பண்ணி சொல்றது என்னவென்றால், நீ எந்த அளவுக்கு உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்றால், அந்த அளவுக்கு நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவாய். ஒரு வேசியான ஒரு ஸ்திரீ நலதம் என்னும் தைலத்தை எடுத்துக்கொண்டு வந்து இயேசுடைய பாதத்துல உடைச்சு ஊத்துறா. எல்லாரும் இத நல்லா செலவு பண்ணிருக்கலாமே அப்படின்ற உலகத்தான் தான் பேசுவோம். இது நல்லா ஆனா அவளுக்கு தெரியும் இது இயேசுக்கு சொல்றேன். அல்லேலூயா. எந்த விலையேற பெற்ற காரியம் எனக்கு இருந்தாலும் அது இயேசுக்காக நான் ஊத்துவேன். ரீபா துனா சந்தரவா. அல்லேலூயா. நீ இயேசுக்காக நீ உன்னையே ஊற்றுவாய் என்றால் நான் சொல்லுவேன், நீ அன்பு கூறுகிறாய். அல்லேலூயா. இயேசு சீமோனே அப்படின்னு சொல்லி சீமோன் வீட்டுல இருக்கிறார். சீமோனேன்னு சொல்லிட்டு இயேசு பேசுறாரு. சீமோன் கிட்ட என்ன பேசுறாருன்னா, எவரிடத்துல அதிக அன்பு இருக்கும் தெரியுமா? எவனுடைய பாவம் அதிகமா மன்னிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. எவன் பாவம் அதிகமா இருக்கும், அவன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குல்ல, அவன் அதிகமா அன்பு கூறுவான். இந்த வேசி என்ன அதிகமா அன்பு கூறுறான். இப்ப இனிமேல் இவள் வேசி இல்லை, இவள் என்னுடைய சீஷி. அல்லேலூயா. கைகளை கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். கேளுங்க கர்த்தரிடத்துல, அப்பா நான் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேனா? கேளுங்க கண்களை மூடி கர்த்தரை நோக்கி. ஒருவேளை நீங்க முழங்கால் படியிட பிடிச்சதுன்னா இன்னைக்கு முழங்கால் படியிட்டு பேசு. சபையின் இடத்துல பேசின அதே வார்த்தை இதோ உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆதி அன்பை நீ விட்டுட்ட, ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியும் செய்யும்படிக்கு நீ மனம் திரும்பு. எந்த நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நோக்கு. விளக்கு தண்டை இழந்துராத, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை இழந்துராத, உனக்குள்ள இருக்கிற அக்கினியை இழந்துராத. கர்த்தர் விளக்கு தண்டை நீக்கிடுவேன்னு சொல்லுறதுக்கு முன்னாடி நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பு. உன்னுடைய ஆதி அன்பை நீ மெருகேற்றி எழுப்பு. ரிபூதனா சந்தரபட கட கதலபா. இயேசுவோடு உறவு கொள்ள முடியாதபடிக்கு தடையாய் இருக்கிற எல்லா உலகத்தின் கிரியைகள், உலகத்தின் காரியங்கள், அல்லது பொல்லாத இருளின் காரியங்கள், அல்லது சத்தியத்தின் மேல் இருக்கிற அன்பை தனியா பண்ணுகிற எந்த வஞ்சனைகள் உனக்குள்ள இராதபடிக்கு இன்றைக்கு God is uprooting it. God is taking it out. நான் பார்க்கிறேன் சில கால்கள்ல இருக்கிற சங்கிலிகளை கர்த்தர் கட்டவிழ்க்கிறதை பார்க்கிறேன். உங்களால நினைத்த இடங்களுக்கு உங்களால போக முடியல. இந்த பிரேயர் மீட்டிங்க்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் உங்களால போக முடியாத கால்கள்ல ஒரு கட்டுகளை பிசாசு உங்களுடைய கால்களை கட்டி வைக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு யுத்த குதிரை, நீ உன் யுத்த குதிரையா இருக்கிற உன் கால்களை அவன் சங்கிலியினால் கட்டி வைத்திருக்கிறான். எழும்பு மகளே, எழும்பு மகனே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், இடைப்படுகிறார். ரிபிதினி அந்தலோ சந்தரபட கதனமா சீகபௌலி அந்தரபட கடகல. கண்களை மூடி இதோ உருக்கமா இயேசுவின் இடத்துல, அப்பா என் வாழ்க்கையின் ஆதாரம் நீரே, இதோ என் ஆதியில் நான் கொண்டிருந்த அன்பை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஊத்து ஊத்து. கர்த்தர் இடத்துல அழுகையும் மல்கையும் ரீகா துணா மௌரியாம் தல பகலவா. அழுகையோடு கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரு. இதோ உன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும்படிக்கு கர்த்தரிடத்துல தூரி அண்டரபா இறுதியும் கிழிக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ள செல்லு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எத்தனை காலம் உலகத்தின் காரியங்களை நோக்கி இருக்கிறாய், எத்தனை காலம் விற்று வந்த பாவத்தை நீ செய்திருக்கிறாய். சத்தியத்தின் மேல உனக்கு அன்பு இல்லாதபடிக்கு நான் சொன்ன அழைப்பை நீ மறந்து போய் இதோ உலக நோக்கி நீ ஓடி இருக்கிறாய். அதனால்தான் நீ வெற்றிடமா. You are empty. You are empty. You don't have anything to give to Jesus Christ because you left the calling that Jesus called you. இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்த தரிசனம், இயேசு கிறிஸ்து உன்னை அழைத்த அழைப்பை நீ மறந்தாய். இன்றைக்கு உன்னை கேட்டால் என்ன அழைப்புன்னு எனக்கு தெரியல நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ரீபதுனா சந்தரபா லௌக பௌரி அண்டபதன வனகடகதலபா. ஒளியான ஒளியை பார்க்கிலும் மனுஷருடைய
கிரியைகள் இருளாயிருப்பது நிமித்தம் அவர்கள் ஒளியை பகைக்கிறார்கள். ஒளியை பகைக்கிறதின் காரணம் என்ன? நீ இருளான கிரியைகளை இன்னும் வெறுக்கவில்லை, நீ இன்னும் அதை சகித்துக் கொண்டிருக்கிறாய். பொல்லாத வைகளை நீ சகித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். டோன்ட் லிவ் a compromised life. உன் வாழ்க்கையில இருக்கிற அந்தகார கிரியைகளை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணு. அதை விடு. ரதினா துனா சந்தர புட கட கதலவா. அந்த பாவத்தை, அசுத்தத்தை, இதோ அந்தரங்கத்தில் நீ பண்ணுகிற எல்லா பாவத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையில வெளியே வரட்டும். ரீபா துனி அந்தரோ ரிகிதுன மௌஷந்தர பட கட கதலவா. வல்லமை கடந்து வருகிறதை பார்க்கிறேன். அக்கினி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். எல்லா தடைகள் உடையட்டும். ரட்சிப்பின் வஸ்திரம் லேபா தனா சந்தரபா, நீதியின் சால்வை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். விடாத விடாத விடாத. கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணு. இதோ கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அறிக்கை பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தர் எல்லா காரியத்தையும் புதுமையாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். வேத குழிகள் திறக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ரீபா லதுனா சந்தரபா லௌகி வைரி அந்தரவே நீபிரி அந்தரபட கட கதலபா. வல்லமை கடந்து வரட்டும். எல்லா பின்மாற்றத்தின் ஆவிகள் எரிகிறதை பார்க்கிறேன். எரிகிறதை பார்க்கிறேன். தீவிடுச்சு எரி. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கும் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் எச்சரித்து சொன்ன காரியம் என்னவென்றால், உன் ஆதி அன்பை நீ விட்டாய், உன் ஆதி அன்பை நீ விட்டாய். மனம் திரும்பு, மனம் திரும்பு. God is giving you time to repent. There is a time in this nation where there will be judgment. இந்த தேசத்தை நோக்கி ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. மகனே, மகளே, அது சபையினிடத்தில் இருந்து, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து துவங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உன் வேலை ஸ்தலத்தில் அநேக பேர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். இதோ அது கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் தொடக்கம். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பெரிய பஞ்சம் நம் தேசத்தை நோக்கி புறப்பட்டு வருகிறது. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த பஞ்சமனை வாரி கொண்டு போகும். ரீபா துனா சந்தரபா லீக பௌரி அண்டரபட கட கதலபா. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் உன்னை வாஞ்சித்து அழைக்கிறார். இதோ come to the shore. அவர் கரையில் நின்று, மகனே, மகளே, என்னிடத்தில் திரும்பி வா. ரீபா துனோ சந்தரா லீக பௌரி அண்டபே நீக்க பௌலுதுனாந்தரபடகடகதலபா. வனாந்தரமான ட்ரைனஸா இருக்கிற உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப கர்த்தர் மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். பேசுகிற தேவன் அவர்தான். நீர்தானோ என்னோடு கூட பேசுகிறீர் என்று கேட்கிறவனுடைய கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். Right now speak the power of the Holy Ghost to burn everyone, to burn the people who are hearing you, oh Lord. Right now I speak the fire. Rike bauriyam talaba nodini antara sandara buda gada gadala bada gadalaba. மகிமை இந்த வீடுகளுக்குள் இறங்கி வரட்டும். அவர்கள் இருக்கிற அறைகளுக்குள் இறங்கி வரட்டும். அக்கினி அக்கினி பௌரி அஷேத்தரே நீக்க பௌலதன கட கடட பட கடலபா. என் வாழ்க்கை மாறட்டும். என் வாழ்க்கையில எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இருக்க கூடாது பிதாவே. தப்பான காரியங்களை நான் சிந்தித்துக் கொண்டு இருக்க கூடாது. தப்பான காரியங்களை நான் செய்து கொண்டிருக்க கூடாது. ஒருவேளை உன்னிடத்துல பாவம் இல்லாமல் இருக்கலாம் மகனே, உன்னிடத்துல பாவம் இல்லாமல் இருக்கலாம் மகளே, ஆனால் நீ உலகபூர்வமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய். 1 யோவான் 2:15 நம்ம வாசித்ததுபடி உலகத்திலும் அதிலுள்ள கைகளிலும் நீ அன்பு கூறாதிருப்பாயாக. அப்படி அன்பு கூர்ந்தால் உன்னிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ பார்க்கிற தப்பான காரியங்கள் அல்ல, நீ பார்க்கிற ஏதோ ஒரு ஷாப்பிங் வெப்சைட்டா இருக்கலாம், யூடியூப் வீடியோஸா இருக்கலாம், யூடியூப் ஷார்ட்ஸா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா இருக்கலாம். சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்க பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தில் இருந்தும் கர்த்தர் உங்களை மனம் திரும்பும்படிக்கு ஏவுகிறதை நான் பார்க்கிறேன். நேபலாதுனா ஆத்துரி அண்டர வடகடகதலபா. சில பேருக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், ட்ரெஸ்ஸிங்ல ஹெல்த் கான்சியஸா இருக்கலாம், மேக்கப்ல கான்சியஸா இருக்கலாம். அதுல இருந்து எல்லாம் நீங்க மனம் திரும்ப வேண்டும். உலகத்தின் காரியத்தோடு உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நீ நரிக்க கூடாது என்று கர்த்தர் சொன்னவில்லையா? எல்லா இருளான காரியங்கள் இதோ நிர்மூலமாகட்டும். உன்னுடைய நேரத்தை வீணடிக்கிற எந்த ஒரு களியாட்டத்திற்கும் நீ உன்னை ஒப்பு கொடுக்காதே மகனே. இது கடைசி காலம். இந்த காலத்தில் எழும்பி ஜெபிக்கிறதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய்.
ஜெப நேரங்களை ஒழுங்குபடுத்து. மேதினி அம்தொரபோ சந்தரப டகதலபா. You find time for everything, but you don't find time for praying, says the Holy Spirit. நீ ஜெபத்திற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறார். மற்ற எல்லா காரியத்திற்கும் உனக்கு நேரம் இருக்கிறதே என்று ஆவியானவரோடு கூட பேசுகிறார். ரைட் நவ ஒரு அக்கினி புறப்பட்டு வரட்டும். மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அக்கினி பற்றி எரிய வேண்டுமா? ரதிதினி அம்தொலபோ ரீக பௌலி அண்டபௌதன கடகடகதன கடகதலபா. இந்த ஜெப நேரத்துல ஒரு அக்கினி இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். விடாதீங்க, நேரத்தை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வாய்களை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அக்கினியை அநேக பேருடைய இருதயத்துல ஊற்றுகிறதை பார்க்கிறேன். எரியிடது அக்கினி. எல்லாரும் இருக்கிற இடத்துல வாய்களை விரிவாய் திறந்து, கர்த்தாவே நான் மனம் திரும்புகிறேன். என்னுடைய இருதயத்துல இருக்கிற எல்லா உலகத்தின் காரியங்கள், இருளான காரியங்கள், கிறிஸ்துவின் மேல இருக்கிற அன்பை நான் அங்கீகரியாமல் போனதனால் இருந்த வஞ்சனைகளை மாற்றி போடும், மாற்றி போடும், மாற்றி போடும். ஒரு அக்கினி புறப்பட்டு வரட்டும். அதே ஹதுரபடகடகதலகடகதலபா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகள் உடையட்டும். இன்றைக்கு அவர்கள் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய நீர் அவர்களை பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். என்னோடு செயல்படுத்துகிற கர்த்தர் அவர்களோடும் செயல்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா தடைகள் உடையட்டும். பல்லில் இருக்கிற வலி குணமாகிறது. ரக்காபா ஒரு யம்தொலபு நீப ஒரு யாண்ட பவுந்தரகடகடகதலபா. எல்லா டீத் ஏக் இஸ் கோயிங் ஆஃப் ரைட் நவ. எல்லா பல் வலிகள் குணமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். பல்லுல இருக்கிற பிரச்சனை குணமாகுது இயேசுவின் நாமத்தினால. உதவி செய்து பலப்படுத்துவீராக. சகல தடைகள் உடையட்டும். ஜீசஸ் நேம் ஐ பிரே. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். God bless you. நாளைக்கு 9:30 மணிக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. புதிதான நபர்கள் யாராவது வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் you invite them, let them also join. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.